திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா உள்ளது. இந்த தர்காவில் வரும் 6ஆம் தேதி சந்தனக்கூடு திருவிழா நடைபெற உள்ளது. மலை மீது உள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சந்தனக்கூடு திருவிழாவுக்கான கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று நடந்தது. மலை மேல் ஏற்றப்படும் மரத்திலான கொடியேற்றத்திற்கான ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் மலையில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றப்பட்டது. இதற்கிடையேதான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற தமிழக அரசு மறுப்பு தெரிவித்தது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று கூறி தீபம் ஏற்ற தமிழக அரசு மறுத்துவிட்டது. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை எதிர்த்து தமிழக அரசு மதுரை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடும் செய்துள்ளது. இந்த மேல்முறையீடு தொடர்பான வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் நடைபெற்ற நிலையில் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மறுத்ததன் விளைவாக திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை. இந்த நிலையில்தான் தமிழக அரசு சந்தனக்கூடு திருவிழாவுக்கு அனுமதி அளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா மசூதியில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நடத்துவது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை திருமங்கலம் RDO அலுவலகத்தில் நடந்தது. திருப்பரங்குன்றம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா மசூதியில் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவிற்கு வழக்கம் போல மலை மேல் உள்ள மரத்தில் கொடியேற்றலாம் என திருமங்கலம் RDO அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா மசூதி நிர்வாகம் சார்பில் 2026ஆம் ஆண்டுக்கான சந்தனக்கூடு திருவிழாவிற்காக 21ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள மரத்தில் வழக்கம் போல கொடியேற்றலாம். சந்தனக்கூடு விழா நடத்தும் நிர்வாகிகள் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட நிபந்தனைகளை நடப்பு ஆண்டிலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. மேலும் கொடியேற்றம் மற்றும் சந்தனக்கூடு திருவிழா நாட்களில் வழக்கம் போல வீதிகளில் ஊர்வலம் செல்லும் போது சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும். கொடியேற்றம் சந்தனக்கூடு நிகழ்வில் புதிய நடைமுறைகளை ஏற்படுத்துவதோ பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் பட்டாசு வெடிப்பதோ கூடாது. கொடியேற்றம் நடைபெறும் நாளில் ஏதேனும் விதிமீறல்கள் நடந்தால் அங்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தர்கா நிர்வாகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இதற்கிடையேதான் திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாதுஷா பள்ளி வாசலில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றப்பட்டது. சிக்கந்தர் பள்ளி வாசலில் சந்தனக்கூடு கொடியேற்றத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்து சமூகத்தைச் சேர்ந்த நாதஸ்வர மற்றும் தவில் கலைஞர்கள் வழக்கம் போல மங்கள இசை வாசித்தனர். தர்கா அருகே உள்ள கள்ளத்தி மரத்தில் சந்தனக்கூடு கொடிமரம் ஏற்றப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான போலீசார் அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். Subscribe to One India and never miss an update.